ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சீரீஸோட ரிவ்யூ. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீரீஸோட நேம் ஹிஸ் அண்ட் ஹெர்ஸ். இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே ஓடக்கூடிய சீரீஸ். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னா, சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே காட்டுக்கு இடையில கார்ல ஒரு பொண்ணு கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸர் அங்க வராரு. அவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பேரலா ஹீரோயின் இன்ட்ரோ வராங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனல்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க. பட் சில பர்சனல் ரீசன்ஸ்னால சேனலை விட்டு விலகி ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகி நான் திரும்பி டாப் பொசிஷன் போகணும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்றாங்க. அதுக்காக இந்த மர்டர் கேஸை க்ளோஸா வாட்ச் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணா டாப் பொசிஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயினும் இந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, கொலையாளி யாரு, இதுக்கெல்லாம் சுவாரஸ்யமா ஆன்சர் சொல்ற சீரீஸ் தான் ஹிஸ் அண்ட் ஹெர்ஸ். இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலம் இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த சீரீஸ் 6 எபிசோடோட 4 hours கிட்ட ஓடக்கூடிய சீரீஸ். பட் எந்த இடத்துலையும் ஸ்கிரீன் பிளேஸ் மாறாடுற மாரில எல்லா எபிசோடையும் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை அழகா நான் பண்ணி எந்த எபிசோட்ல எந்த விஷயம் ரிவீல் ஆகணும் அப்படிங்கிற மாரி அழகாவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு எபிசோட்லயும் ஏதாவது ஒரு விஷயத்த அழகா ரிவீல் பண்ணுவாங்க. இப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாரி சுவாரஸ்யத்தை அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல தான் கொலையாளி யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் செமையான ட்விஸ்ட். என்னால் கெஸ் பண்ண முடியல. அதுக்கான ரீசனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டோட்டலா இந்த சீரீஸோட டியூரேஷன் தெரியாத லெவலுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் கண்டிப்பா பார்க்கக்கூடிய சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா இந்த சீரீஸ்ல அதுக்கேற்ற மாதிரி சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே இருக்கு. 6 எபிசோட்ஸ் 4 hours கிட்ட ஓடினாலும் சுவாரஸ்யமா தான் போகுது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்களும் நீட்டா இருந்துச்சு. இந்த சீரீஸ் கிரைம் த்ரில்லர் படங்கள், மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட 4 hours கிட்ட தான் இருக்கிறதுனால படங்கள் விரும்பி பார்க்குறவங்களும் இந்த சீரீஸை ட்ரை பண்ணலாம். இந்த சீரீஸ்ல செக்ஷுவல் கண்டென்ட், கெட்ட வார்த்தைகள் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ 18+ அடல்ட்ஸ் ஒன்லி சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.